டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். இந்த கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் படங்களை எண்ணுதல், சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 7 மெத்தடில் வந்துட்டு நமக்கு கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சதுரம், செவ்வகம், முக்கோணம், கோடுகள், வட்டம், நட்சத்திரம், அண்ட் தென் பாக்ஸ் வச்சு, ஸ்டார்ஸ் வச்சு, அண்ட் தென் பெட்டிகள் வச்சு கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது, சரிங்களா? ஸோ இது போல் சம்ஸ் தான் வந்துட்டு காலங்காலமாக கேட்டுட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சதுரம் பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? சதுரம் டாப்பிக்கில் எந்த மாதிரியான கேள்விகள் வந்துட்டு கேட்கலாம், நம்ம அதுக்கு ஒரே கான்செப்ட் தான். ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கு தான் இந்த மெத்தடை கற்றுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ சதுரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 டைப்பாக கொஷின் கேட்பாங்க. ஒன்று வந்துட்டு ஒரே ஒரு பாக்ஸ், ஒன்லி ஒன் பாக்ஸ் வச்சு கேட்பாங்க, சரிங்களா? ஒன்லி ஒரே ஒரு சதுரத்தை வச்சு கேட்பாங்க, சரிங்களா? ஒன்லி ஒன் ஸ்கொயர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பாக்ஸுக்குள்ள இன்னொரு இன்னொரு பாக்ஸ், ஒரு சதுரத்துக்குள்ள இன்னொன்று பாக்ஸ் இன் தி பாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? இன்சைட் தி பாக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம், இன்சைட் தி பாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ ஒரு பாக்ஸுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் கொடுத்து நமக்கு வந்து அதுலேருந்து எத்தனை கட்டங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த ஃபிகர்ஸ் வந்துட்டு கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும் இருக்கும், அதுக்குள்ள கோடுகள் இருக்கும், அதுல எத்தனை ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 கோடு போட்டிருக்காங்க, இங்கே ஒரு 2 கோடு போட்டிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை பாக்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா ஈஸியான மெத்தட் வந்து இது வந்து ரோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரோ, இது வந்து காலம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ரோன்னா வரிசை, காலம்னா செங்குத்தாக இருக்கக்கூடியது, ஓகேங்களா? ஸோ இதே பாக்ஸை உங்களுக்கு நான் இங்கே ட்ரா பண்ணி காட்டுறேன். 1 2 1 2, சரிங்களா? ஸோ இப்போ ரோவில் 1 2 3 இருக்குங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சைடும் கால்குலேட் பண்ணுங்க. 1 2 3, ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எத்தனை பாக்ஸ் கொடுத்தாலும் சரி, இது வந்து ரோவும் காலமும் நமக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி அவங்க எத்தனை கொடுத்தாலும் சரி நம்ம வந்துட்டு ஈஸியான மெத்தடில் போட போகிறோம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த நம்பரை நம்ம எடுத்துக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த நம்பர் ரோவ்லையும் 3 தான், காலத்துலையும் வந்து நமக்கு 3 தான். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 3 × 3, ஓகேங்களா? ஸோ அடுத்து இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணி எழுதுங்க. 2 × 2, இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணுங்க. 1 × 1, இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணாலும் நமக்கு 0 வந்துடும். அதனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ 3 பெருக்கணும்னா 3 3 9, 2 2 4, 1 1 1. ஸோ இது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 9 1 10 14. ஸோ இதில் மொத்தமாக எத்தனை பாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 14 பாக்ஸஸ் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கு, ஓகேங்களா? அடுத்து ஒன்று வந்து பாருங்க, ரோவும் காலமும் அன்ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணுறது? 1 1 2 3 4 5 வச்சுக்கலாமா? 5. ஸோ இதில் வந்து ரோ வந்து 5 இருக்குது, காலம் வந்து காலம் வந்து 5 இருக்குது, ரோ வந்து 3 இருக்குது, ஓகேங்களா? ஸோ 1 2 3 இருக்குது. இங்கே 1 2 3 4 5, ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேம் மெத்தட் தான், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதில் மேக்ஸிமம் ஆஃப் த நம்பர் எடுத்துக்க போகிறோம், இதில் மேக்ஸிமம் ஆஃப் த நம்பர் எடுத்துக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ 5 × 3. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணி எழுதுங்க. 4 × 2, இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணி எழுதணும். அடுத்தது இதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணி எழுதுனா 3 × 1, இதுலேருந்து மைனஸ் பண்ணி எழுதணும்னா 2 வரும், இதுலேருந்து மைனஸ் பண்ணி எழுதணும்னா நமக்கு 0 வந்துடும். 0வோட எதை பெருக்கினாலும் 0 தான். ஸோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? 3 5 15, 4 2 8, 1 3 3. ஸோ மொத்தமாக இதில் எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 18 18 2 20 26. மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் 26 பாக்ஸஸ் வந்துட்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரோ நாட் ஈக்குவல் டு காலம், ரோவும் காலமும் சமமாக இல்லைன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? ஸோ 2 மெத்தட் தான் கேட்பாங்க.
ஒன்று ஈக்குவலாக இருக்கும், இல்லை அன்ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு ஸ்கொயருக்குள்ளே கொடுத்து கேட்டாங்கன்னா அது எந்த நம்பராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்து இன்னும் ஒரு சம்மே சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செஸ் போர்டு தெரியும் இல்லைங்களா? ஸோ செஸ் போர்டில் எத்தனை இருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8x8 இருக்கும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 இதை நம்ம ஜாயின் பண்ணால் 8 இருக்கும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த நம்பர் 8 8. ஸோ 8x8 1 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 7 வரும். 7x7 6x6 5x5 4 into 4 3 into 3 2 into 2 1 into 1. ஸோ எல்லாமே நம்ம வந்துட்டு போடணும். ஓகேங்களா? ஸோ 8 8 64 7 49 6 6 36 5 5 25 4 4 16 3 3 9 2 2 4 1. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செஸ் போர்டில் இருக்கக்கூடிய பாக்ஸஸோட எண்ணிக்கை. சரிங்களா? செஸ் போர்டில் இருக்கக்கூடிய பாக்ஸஸோட கவுண்ட். ஸோ இதை நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். 1 9 10 20 இது 30 40 50 60 70 80 91 100 140 200 204. ஸோ செஸ் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தமாக 204 பாக்ஸஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து எந்த மெத்தடில் வரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரோ ஈக்குவல் டு காலம். ஓகேங்களா? ஸோ ரோ எத்தனை கொடுத்தாலும் சரி, காலம் எத்தனை கொடுத்தாலும் சரி, நம்ம சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிக்கஸ்ட் நம்பர் எடுத்து எழுதிக்க போகிறோம். அதுலேருந்து ஒன்று ஒன்றா மைனஸ் பண்ணி எழுதி 1 வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அது ரோ சைடு வந்தாலும் சரி, காலம் சைடு வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சைடு 1 வந்தாலும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செகண்ட் மெத்தட். செகண்டில் என்ன வரும்? பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் வரும். பாக்ஸு இன்சைட் தி பாக்ஸ். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு சதுரத்தில் எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வந்து ஒரே ஒரு ஒன்லி ஒன் பாக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு நல்லா தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை வந்து ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா இது வந்து செவ்வகமாக மாறிடும். இன்னொரு கோடு போட்டால் தான் நமக்கு சதுரமாக கிடைக்கும். ஸோ இது வந்து போடும்பொழுது 1 2 3 4 மொத்தமாக சேர்க்கும்பொழுது இன்னொரு பாக்ஸ் வரும். மொத்தமாக எத்தனை பாக்ஸ் இருக்குங்க? மொத்தமாக இதில் 5 பாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கான்செப்டை இதுக்குள்ளே எத்தனை பாக்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் அப்ளை பண்ண முடியுமா? ஸோ இது வந்து ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும். இது வந்து பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் நம்மளால ஈஸியாக போட தெரியணும். பிகாஸ் இந்த பாக்ஸுக்கு எத்தனை கவுண்ட்டுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், 5. அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கும் எவ்வளோ தான் இருக்கும்? 5 தான் இருக்கும். ஸோ மொத்தமாக இதில் எத்தனை பாக்ஸ் இருக்கும் அப்படின்னா 10 பாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது செகண்டு, இது தேர்டுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க. ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு, இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை வந்து நம்ம இப்படி ரெண்டாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதில் 5 இருக்கும், இதில் 5 இருக்கும், இதில் ஒரு 5 இருக்கும், அண்ட் தென் கீழே இதில் ஒரு
5 இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 20 பாக்ஸஸ் வந்துட்டு இருக்கும். 20 சதுரங்கள் வந்துட்டு இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 மாடல்லையும் நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். இது வந்து ஹோம்ஒர்க் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த காலத்தை ஃபினிஷ் பண்ணுங்கள். 1 2 3 1 2 3 4 இது ஒரு 4 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். இது கொஷின் நம்பர் 1. இது 2. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் இன்சைட் தி பாக்ஸு. 1 2 3. ஸோ 3 பாக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செவ்வகம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோ, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.